கிரீட்டிங்ஸ். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒரு ஊர்ல ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஒய்ஃபுக்கு எப்பவுமே அவங்க பக்கத்து வீட்டு அம்மா மேல ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த ஹஸ்பண்ட் வந்து கிச்சனுக்கு வரப்போ அந்த ஒய்ஃப் சொல்றாங்க, பாருங்க நம்ம பக்கத்து வீட்டு அம்மாக்கு வந்து துணி துவைக்கவே தெரியல, ரொம்ப அழுக்கா இருக்கு அவங்க துணி அப்படின்ட்டு. அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வரணும்னு சொல்றாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு அந்த ஹஸ்பண்ட் வராரு, திருப்பி வந்துட்டு அதே தான் சொல்றாங்க, நம்ம பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு துணி துவைக்கவே தெரியல, எவ்வளவு துவைச்சாலும் துணி அழுக்காவே தான் இருக்கு, அவங்க போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வரணும்ட்டு. இந்த மாதிரி அந்த அம்மா கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் காலையில வந்து பாக்குறாங்க, அந்த துணி எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு. திருப்பி ஹஸ்பண்ட் வராரு, அந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, பாருங்க இன்னைக்கு துணியெல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு, நான் நினைக்கிறேன் இந்த அம்மா துவைக்கல, வேற யாரோ வந்து இந்த துணியெல்லாம் துவைச்சாங்க அப்படின்னு அந்த ஒய்ஃப் வந்து அந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாரு. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு, இல்ல இல்ல அவங்க துணியெல்லாம் அழுக்கா இல்ல, நம்ம வீட்டு ஜன்னல் தான் ரொம்ப அழுக்கா இருந்துச்சு, நான் தான் வந்து அதை கிளீன் பண்ணி விட்டேன். நம்ம வாழ்க்கையிலும் இதே மாதிரிதான் நிறைய இடத்துல நம்ம ப்ரீ கன்சீவ்டு நோஷனோட நிறைய பேர்த்த வந்து பார்ப்போம். இல்ல ஒருத்தங்கிட்ட என்ன வந்து குட்டா இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்க பேரை மட்டுமே நம்ம சூஸ் பண்ணி பார்ப்போமே தவிர அவங்களா இருக்கிறதுக்காக நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ப்ரீ கன்சீவ்டு நோஷன் வாழ்க்கையில இருந்து தள்ளி வச்சுட்டு இன்னொருத்தங்கிட்ட இருக்க குட்டை மட்டும் பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஜஸ்ட் பாண்டர் ஆன் திஸ். தேங்க்யூ.